ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 23/12/2024 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள், தக்ஷாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, அஷ்டமி, மேல்நோக்கு நாள், விவசாயிகள் தினம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். தனுசு லக்னம், இருப்பு 4 நாழிகை 10 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:25 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று மாலை 6:48 மணி வரை. அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 11:17 மணி வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று இரவு 9:10 மணி வரை. சௌபாகியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று மாலை 6:48 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:24 மணி வரை. அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:17 மணி வரை. அவிட்டம், அதன் பின்பு சதயம். இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். நந்தீஸ்வரர்கிட்ட உங்களோட குறைகளை சொல்லுங்கோ, சரியா? இன்னைக்கு மண்டே ரொம்ப விசேஷம். திங்கக்கிழமைனாலே சிவனும் அம்பாளும் தான் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரியங்கள் அருமையாக நிறைவேறும். மனதில் சந்தோஷம் ஊற்றெடுக்கும். அடுத்தபடியா அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேய்பிறை அஷ்டமினாலும் சரி, வளர்பிறை அஷ்டமினாலும் சரி ரொம்ப விசேஷம். இந்த தேய்பிறை அஷ்டமியில கால பைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர், உன்மத்த பைரவர் எல்லாரையும் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களோட கஷ்டங்கள் தேய்பிறை போல அப்படியே தேய்ந்து மறைந்து ஓடி போகும். அதனால இன்னைக்கு கண்டிப்பா கால பைரவரை நீங்க மிளகு தீபமேற்றி வழிபாடு செய்ய உங்களது சந்தோஷம் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், கடகராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னிராசியில் கேது மற்றும் சந்திரன், விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் என்றாலும் பேசும் வார்த்தைகளில் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். மாணவ கண்மணிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் சில நேரங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஓரளவிற்கு சிறப்பாக அமையும்.
வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்றாலும் மனதில் அவ்வப்பொழுது குழப்பம் தோன்றுவதால் உடல் ஆரோக்கியம் சீராக இல்லையே என்ற ஒரு கவலை உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் வெற்றியடையும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றும். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்களில் கவனம் சிதறாமல் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் வெளியூர் பிரயாணங்கள் எதிர்பாராத விதத்தில் அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஓரளவிற்கு அருமையாக இருக்கும். வருமானம் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்றாலும் உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவுகளின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் தைரியம் கொப்பளிக்கும். எடுக்கும் காரியங்களை அருமையாக தைரியமாக செயல்படுத்தி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல நேரம். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கையம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடும். தொழில் மற்றும் வியாபார விருத்திக்காக நீங்கள் கேட்டிருந்த உதவிகள் அருமையாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்வதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் மனதிற்கினிய சம்பவங்களை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சார பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி
தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார். சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் சந்தோஷமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது நல்லது. வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதமாகி எரிச்சல் படுத்தும். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து தரலாம் என்பதால் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை பற்றி யோசிப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் வருமானம் வருவதே செலவுகள் செய்வதற்குத்தான் என்பதற்கிணங்க நீங்கள் செய்யும் செயல்பாடுகளில் செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வருமானம் வந்து சேரலாம். திடீரென வெளியூர் பிரயாணம் சிலருக்கு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உங்கள் உதவி கேட்டு வரலாம். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு எதிர்பாராத வெளியூர் பிரயாணங்கள் உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் சந்தோஷம் ஆர்ப்பரித்து ஆடும். கடல் அலை போல் வந்த வண்ணமாகவே இருக்கும் சந்தோஷம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் உதவி கேட்டு வரலாம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறுவதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. ஏனோ தானோ என்று பேசக்கூடாது. பொறுமை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் என்றாலும் படிப்பில் கவனம் வைப்பது நல்லது. அரசியல்வாதிகள் அமைதி காப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். தந்தை வழி சொத்துக்கள்
கைக்கு வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மலரும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் கடுமையான சூழ்நிலைகளை சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதமாகி மனதை புண்படுத்தும். பொருளாதாரம் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக அமையும். உத்தியோகத்தில் வேலை பளு கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை எல்லோரையும் அனுசரித்து செல்வது அவசியம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறையும் என்றாலும் கவனம் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் அமைதி காக்க வேண்டும். உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் அவசியம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். இன்றைய தினம் புதிய முதலீட்டை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றும். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் நிறைவேறுவதில் காலதாமதம் ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்தோஷம் அதிகரிக்கும். எடுக்கும் காரியங்கள் இனிமை நிறைந்தவையாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வருமானம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை மறைந்து இன்பமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகள் கொடுத்து வைத்தவர்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.